ஒரு சிறிய கிராமத்தில் லட்சுமி, ரவி, அவர்களின் குழந்தைகள் அர்ஜுன் மற்றும் காஃபியாவுடன் வாழ்ந்து வந்தார்கள். வீட்டில் மாமியார் மீனாட்சி மிகவும் கடுமையானவர். லட்சுமி செய்த சிறிய தவறுக்கு கூட அவர் அடிக்கடி திட்டுவார். ஒரு நாள் ரவி திடீரென தனது வேலை இழந்ததால் குடும்பம் பெரும் சிரமத்தில் விழுந்தது. வீட்டில் பணமில்லாத நிலை வந்தபோது அர்ஜுன் தனது பள்ளிப்பையை பிடித்துக்கொண்டு, அம்மா, நான் இன்னும் பள்ளிக்கு போகலாமா என்று அப்பாவியாக கேட்டான். அந்த கேள்வி லட்சுமியின் மனதை மிகவும் வலிக்கச் செய்தது. குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்த லட்சுமி வீட்டிலேயே முறுக்கு, லட்டு, அதிரசம் போன்ற சிற்றுண்டிகளை செய்து விற்க ஆரம்பித்தாள். குழந்தைகளும் அம்மாவுக்கு சிறிய உதவி செய்து பாக்கெட்டுகளை தயார் செய்தார்கள். ஓரிரவு அனைவரும் தூங்கிய பிறகும் லட்சுமி அமைதியாக உழைத்து கொண்டிருப்பதை பார்த்த மீனாட்சி மெதுவாக தனது தவறை உணர்ந்தார். காலம் சென்றபோது அந்த சிறிய முயற்சி மெதுவாக வளர்ந்து ஒரு சிறிய ஸ்நாக்ஸ் கடையாக மாறியது. அந்த கடை முன் குடும்பம் முழுவதும் ஒன்றாக நிற்கும் நாளில் கஷ்டத்தையும் அவமானத்தையும் தாங்கி உழைத்தால் வாழ்க்கை ஒரு நாள் நிச்சயம் வெற்றியாக மாறும் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள்.